நடிகை மீனாவுக்கு அந்த இடத்தில் என்ன வேலை? இப்படி இருந்தால் மீனா பர்சனல் விஷயம் குறித்து எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நடிகை மீனா வித்யாசாகர் என்பவரை 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நைனிகா என்ற மகள் இருக்கிறார். மேலும் மீனாவின் கணவர் நுரையீரல் பிரச்சனை காரணமாக இறந்தார். கணவரின் இழப்பிலிருந்து மீண்டு வந்த மீனா தற்போது மீண்டும் படங்களில் நடித்து கொண்டும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடுவராக பணியாற்றியும் வருகிறார். பிரபலங்கள் மற்றும் கிசுகிசுக்களை பிரிக்கவே முடியாது. அதுவும் நடிகைகள் பற்றிய கிசுகிசுக்கள் அவ்வப்போது வருவது சகஜம்தான். அந்த வகையில் நடிகை மீனா குறித்து பல்வேறு வதந்திகள் சோசியல் மீடியாவில் கிளம்பியது. அதாவது நடிகை மீனா 2ஆம் திருமணம் செய்ய போகிறார் என்ற கிசுகிசுதான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரபல நடிகர் ஒருவரை மீனாவுடன் இணைத்து காதல் கிசுகிசுவையும் சிலர் உலவ விடுகின்றனர். இந்த நிலையில் சோசியல் மீடியாவில் எங்க படங்களை பாருங்க, விமர்சனம் பண்ணுங்க, ஆனால் ரொம்ப பர்சனலான விஷயத்தை ஏன் பேசுறீங்க, ஏன் எங்கள் வீட்டுக்குள்ள அப்படி வர்றீங்கன்னு நடிகை மீனா குறித்த சர்ச்சைக்கு பேட்டி ஒன்றில் பேசிய பிரபல சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி, நீங்கள் ஏன் உங்கள் பர்சனல் விஷயத்தை எங்ககிட்ட சொல்கிறீங்க? அதுதான் நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. ராதிகா ஒரு நடிகை. நீங்கள் நடிக்கிற படத்தை பற்றி மக்கள் கிட்ட சொல்லலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி சமூக ஊடகங்கள் கிடையாது. அப்போ ஊடகங்கள் மூலமாகத்தான் மக்கள் கிட்ட சொல்லணும். இப்போ அது இருக்கிறதால நேரடியாகவே போயிடும். நடிகர் நடிகைகள் அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. காதுகுத்து, கிரகப்பிரவேசம், கல்யாணம், டைவர்ஸ்னு எதுவானாலும் அதில் சொல்கிறீங்க. நீங்கள் தானே பர்சனல் விஷயத்த சொல்கிறீங்க. எல்லாத்தையும் மீறி ஊடகங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சு. ஹோம் டூர், பாத்ரூம் டூர்னு வர்றாங்க. நீங்கள் கதவை விரிய திறந்து விட்டுட்டு இதுதான் எங்கள் வீட்டு பாத்ரூம், பெட்ரூம்னு சொல்கிறீங்க. அப்படின்னா ஆடியன்ஸ் அதுக்கு பழகிடுவான், அவன் கேட்பான். அதனால ஊடகங்கள் அவனுக்கு பதில் கொடுக்கும். அப்படின்னா இதுக்கு அடிப்படை காரணமே நீங்கள் தான் என பேசிய பிஸ்மி, மேலும் நீங்கள் ஆரம்பத்திலேயே என் படத்தை பற்றி மட்டும்தான் பேசுவேன், என் தொழிலை பற்றி மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வியை கேட்பதற்கான முழு உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்களே பல்வேறு சந்தர்ப்பங்களில் உங்களது பர்சனல் விஷயங்களை ஊடகங்களில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதனால் இந்த கேள்வியை எழுப்ப முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா பத்திரிகை இருக்குன்னா சினிமாவை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆனால் இன்னைக்கு ஊடகங்கள் துரதிர்ஷ்டமாக சினிமாக்காரங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. மீனாவும் எனக்கு அடுத்து திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க. யார் கூட தொடர்பு இருக்குது? இப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு முக்கிய பிரமுகர் வீட்டில் பர்சனலான விஷயம் நடக்குது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எதுக்கு போனீங்கன்னா கேள்வி எழுமா இல்லையா என மீனா குறித்து கேள்வி எழுப்பிய பிஸ்மி, மேலும் அந்த நேரத்தில் ஒருவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதனால தான் அங்கே இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. அது பொய்யாகும் பட்சத்தில் செய்ய வேண்டியது 2 விஷயம்தான். ஒன்று, தன்னிலை விளக்கம் கொடுக்கணும். நான் ஏன் அந்த முக்கிய பிரமுகர் வீட்டில் இருந்தேன்னு சொல்லணும். இல்லை அங்கே இருந்தது குறித்து அவர் சொன்னது தப்புன்னா அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும். 2யுமே பண்ணாமல் நீங்கள் வராதிங்க, அவதூறாக பேசாதீங்கன்னு சொல்கிறதை எப்படி ஏற்றுக்க முடியும் என பிஸ்மி தெரிவித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.